ஏல என்னது ஜெயஸ்ரீ அம்மா கிட்ட நான் காசு வாங்கிட்டு பேசுறேன். ஆக்கங்கிட்ட குடிய கெடுத்து போட்டுக்கல. இல்ல உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கல? இல்ல ஜெயஸ்ரீ அம்மா இருக்கு தூத்துக்குடி, நான் திருநெல்வேலியில் இருக்கேன். நான் ஜெயஸ்ரீ அம்மா முகத்தை கூட பார்த்து கிடையாது. அவங்க பொண்ணு பிரிக்க, அவங்க பையன் பிரகனு, அவங்க ஹஸ்பண்டு, நான் யாரையுமே பார்க்கல. சத்தியமா இந்த இருக்க போகிற ஜாமி, இந்த ஜாமி சத்தியமா நான் சொல்லுறது, நான் ₹1 யாருக்கிட்டையும் வாங்கலை. அதுக்கு என்னல நான் சோசியல் மீடியா வீடியோவில் ஜெயஸ்ரீ அம்மா பற்றி பேசுனா அவட்ட காசு வாங்கிட்டேன் இங்கேயா. அதுக்கப்புறம் பார்த்தா சாதனா கிட்ட பேசினா சாதனா பற்றி வீடியோ போட்டால் சாதனாட்ட காசு வாங்கிட்டேன் கேட்க. இலகையை பற்றி பேசினா இலகையிட்ட வாங்கிட்டேன் கேட்க. பைலட் பதவியை பற்றி பேசினா பைலட் போயிட்டு வாங்கினேன் இங்கேயா. இல்லை நான் அப்படியெல்லாம் எல்லார்ட்டையும் காசு வாங்க வச்சுக்கோ. நான் இன்னைக்கு நான் தான் என் ஊரில் பெரிய பணக்காரன். பேயில போனாலும் அவங்க சம்பாத்தியம் பண்ணி பண்ணுறதுக்கு மேலே நாளைக்கு அவ்வளோ விட்ட காசு வாங்கிட்டு பேசுனா நான் இன்னைக்கு பெரிய கோடி சொல்கிறான் இருப்பேன். கார் வாங்கி வச்சிருப்பேன். கிழிஞ்ச சாரம் வீடியோவில் காமிக்கூடாதுன்னு பார்க்கேன். கிழிஞ்ச சாரத்தை உடுத்திட்டு அழைதேன். என்னைய பார்த்துக்கிட்டு என்ன சொல்லி அவன்கிட்ட காசு ஆகிட்டியா, ஜெயசேகர் மட்டும் காசு ஆகிட்டே ஐயா. இல்லை அந்த அம்மாவோட வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருந்து சின்ன வயசு தான், எனக்கு 60 வயசு ஆகல. நான் சின்ன வயசுலேருந்து அந்த அம்மா போடுற வீடியோ பார்த்து அதுக்கு ஒரு ஃபேன்ஸ் ஆகி அது ரொம்ப பிடிச்சி போய் நான் அந்த அம்மா பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் வேற நீ அந்த அம்மாட்ட காசு வாங்கிட்டு பேசியான்னு கேட்க எந்த விதத்தில் நியாயமில்லை. இல்லை கொஞ்சமாவது ஒரு கூரோட ஒரு அறிவோட பேசுங்கிற அறிவு கட்ட பன்னாட பயிரலாம். எரிச்சாதான் வருது எனக்கு எரிச்ச. ஜெயசரதி அம்மா பிள்ளையும் தாயும் பிள்ளையும் என்னைக்கு ஒன்றா சேர்ந்தாங்களோ அன்னைக்கு தான் நான் அவங்கள பற்றி பேச நிப்பாட்ட போகிறேன். இன்னைக்கு எவன் என்னத்தை வேணாம் சொல்லிக்கல, கழுவி ஊற்றுக்கலை. அவங்க பிள்ளையும் பிரிக்கியாவும் ஜெயசரதி அம்மா குடும்பம் ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள பற்றி நான் பேசாமல் நான் வீடியோ போடுறத விடுவேன். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் கமாண்டில் வந்துக்கிட்டு ஜெயசரதி அம்மாட்ட எத்தனை லட்சம் வாங்கினேன், இவங்ககிட்ட எவ்வளோ வாங்கினேன், அது என்னென்ன சீப்பி மூத்த அண்ணாச்சிட்டு எத்தனை லட்சம் வாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கியா? இல்லையே கூறுகட்ட குக்கரு செத்த பண்ணி போயிடலாம். இல்லை ஜிபி முத்து அண்ணாச்சி ஏற்கனவே ஊரில் ரணகாலமாக போய்கிட்டு இருக்கு. அங்கே என்னென்னா இடத்து பிரச்சனைக்கு வீட்டுக்கு முன்னாடி செவனை வைக்காங்களாம். செவனை வச்சு அங்கே பூரா கலவரமாக போய்கிட்டு இருக்க. இல்லைண்ணா அவர்கிட்ட போய் காசு வாங்க சொன்னியே, அவர் பதிலுக்கு எனக்கு செவனை வச்சா என் குடும்பம்னு அடுத்தரில் வந்துடும். நாதாரி அண்ணாரி பயலவலா வேற ஆளே கிடைக்கல உங்களுக்கு. யாரை பற்றி பேசணும் உடனே அவங்ககிட்ட எத்தனை லட்சம் வாங்கினேன், இவங்ககிட்ட எத்தனை லட்சம் வாங்கினேன். முதல்ல இதை டாப்பிக்காக மாற்றுங்களே. நான் நீ சொல்றது வரைக்கும் எப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் எவனா கமாண்டில் இந்த மாதிரி ஜெயசரதி மட்டை வாங்கினே அவட சொல்லாதீங்க, மரியாதை கெட்டுருமோ சொல்லிவிட்டேன். நண்பர்களே, இந்த பதிவுகள் நீங்கள் கமாண்டு போடுதியா. நான் ஜெயசரதி அம்மா கிட்ட நான் காசு வாங்கிட்டு தான் அந்த அம்மா பற்றி சால்ரா போடுறதுன்னு ஒருத்தர் பேசுதான். நீங்கள் கமாண்டில் அவன் கழுவி ஊற்றுங்களேன். அவனை சொன்ன மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம பேப்பர் ரெடி 248 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிறீங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.